என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். கெட்ட செயற்கையினால் சொத்து இழப்பு. அதாவது இந்த சிறிய வயதில், அதாவது சிறிய வயது அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படின்னா, அவங்க தந்தையோட கண்ட்ரோலில் இருக்கிறப்ப அப்படி எடுக்கலாம். ஒரு 25 வயசுக்குள்ளே அப்படின்னா தந்தையோட பராமரிப்பில் இருப்பாங்க, தாய் தந்தையோட பராமரிப்பில் இருப்பாங்க. அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, இன்னமும் சொல்லணும்னா கல்யாணம் திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அமைகிற வரைக்கும் தான் தாய் தந்தை சொல்லு பேச்சை கேட்பாங்க. அதுக்கு மேலே சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, வருமானம் வரும். அப்போ அவங்களுக்கு வருமானம் வந்தாலே சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ செயற்கைகள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வருமானம் வருது. எதிர்பாலினத்தை, இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் எதிர்பாலினம் அப்படிங்கிறது ஆணோட சேர்க்கை, ஆணாக இருந்தால் பெண்ணோட சேர்க்கை எதிர்பாலினம். இதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? 5ஆம் பாவகம் சந்திரனுடைய நிலப்பாடு. சந்திரன் இப்போ தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தோடு இருக்குது, அதோட சேர்க்கை. இப்போ ஏன்னா சில பேர் சூதாட்டம், என்ன சொல்கிறதுனா லாட்ரி சீட்டு வாங்கிறது, இந்த சீட்டு ஆடுறது, இந்த மாதிரி ரேஸு, இந்த மாதிரி பந்தயம் கட்டி ஆன்லைனில் இந்த ரம்மி விளையாடுறது, இந்த மாதிரிலாம் பணம் இழக்கிறது, அது வேறு அமைப்பு, அது வேறு இருக்குது. அதே மாதிரி குடித்து விட்டு, அதுக்கும் இருக்குது. சந்திரன் ராகு இந்த மாதிரி சனி இந்த மாதிரி சேர்க்கையில் இருக்கிறது குடி. அந்த குடிங்கிறது 2ஆம் பாவத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ சீட்டு விளையாட்டுக்கு ஐயா இந்த மாதிரி பணம் போகிறது எந்த பாவம்னு 8ஆம் பாவம் அது சொல்லிடுறேன். திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் 8ஆம் பாவம் தான். விரயமாகிறது 12 8 தான். பொதுவாக விபத்தை குடிக்கக்கூடிய 8ஆம் பாவகம் விரயமாக கண்ணுக்கு தெரியாமல் அது வாட்டில் போய் கொண்டிருக்கிறது 12ஆம் பாவத்தை எடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாவம் இருக்குது. அப்போ இந்த இடத்தில் நான் கெட்ட செயற்கையினால் சொத்து இழப்பு அப்படிங்கும்போது ஒரு ஆணுடைய ஒரு ஜாதகம் எடுப்போம், ஒரு ஆணை பற்றி பார்ப்போம், சரிங்களா? அப்போ பெண்களுடைய திருமணமாகி அவருக்கு சொந்த வருமானம் நல்ல வருமானமும் வந்து கொண்டு இருக்கிறப்போ, அவர் தகுதிக்கு கீழான பெண்களுடைய சேர்க்கை வைத்து கொண்டு, பெண்ணோடல்ல பெண்களோட, பெண் அப்படிங்கிறது ஒரு பெண், பெண்கள் பல பெண்களோட தொடர்பு வைத்து கொண்டு சொத்தெல்லாம் இழந்து குடும்பத்திலையும் பிரச்சனையாகி அசிங்கம் அகுமானம் இதனாலேயே நோய்பட்டு மீள முடியாத துயரத்தில் உள்ள ஜாதகம். இப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கும்போது அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் அப்படி தான் நான் எடுப்பேன். 6ஆம் இடம் 8ஆம் இடம் மரகாதிபதிகள் தசாபுத்தி. ஒரு லக்கணம் எடுத்துட்டோன்னா சரம் ஸ்திர உபய நிறையா தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு மரகாதிபதிகள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ எதிரி வலுப்பெறாமல் இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா வலுவாக இருக்காயா, தசாபுத்தி நடக்குது, தீயவர்கள் கூட சேர்ந்தும் இருக்கான், முடிஞ்சு ஆயில கெடுக்க மாட்டேன், வேற மாதிரி ஜெயிலிருந்து அடிதடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கெடுத்து விட்றான், அதை பார்க்கணும். சரி பார்ப்போம். எடுத்துக்காட்டு ஜாதகம் இப்போ என்னன்னா, அவர் பிறந்தது இப்போ நம்ம ஒரு ஆணுடைய ஜாதகத்தை தான் போட போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு 5/11/1975 இரவு 7:30 PM திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்கார், சரிங்களா? அவருடைய ராசி கட்டம் ஸ்க்ரீனில் போட்டு நம்ம எப்பயும் போலுமே ஒரு விளக்குவோம். அவருக்கு லக்கணமாக வருகிறது ரிஷப லக்கணம், ஸ்க்ரீனில் வருது பார்த்துக்குங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3இல் சனி, 5இல் சுக்கிரன் மாந்தி,
6ல் புதன், சூரியன், ராகு. 7ல் சந்திரன். 11ல் குரு ஆட்சி பெற்று வக்ரம். 12ல் கேது. இதில் எந்த கிரகம்லாம் வலுவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஓரளவு நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி பார்த்துருவோம். சரிங்களா? இந்த இடத்துல 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாரா அப்படிங்கும்போது நன்மையா அப்படிங்கும்போது 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் 8ஆம் பாவகத்தோட தொடர்பு கொள்கிறார். புதனுடைய வீடு வந்து செவ்வாய்க்கு அது வந்து ஒரு நண்பர்னு எடுத்துக்கலாம். பகையும் இல்லை, நட்பும் இல்லை, சமமான ஒரு வீடு தான். அதுக்கு ரொம்ப நண்பரும் கிடையாது, ரொம்ப எதிரியும் கிடையாது, ஒரு சமமான வீடாக எடுத்துக்கலாம். அந்த பாவகத்தில் அந்த இடத்துல அவர் ஆட்சியோ உச்சமோ எதுவும் பெற கிடையாது. எந்த சுபக்கிரகங்களுடைய தொடர்பும் கிடையாது. சுபருடைய வீட்டில் மட்டும் இருக்கார். சரிங்களா? அப்போ வீடு கொடுத்தவன் அப்படிங்கும்போது நீச்சனோட இருக்கான். சூரியன் நீச்சம் கூட இருக்கிறான். ராகு கூட சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே அங்கே உள்ளே போகணும் டெய்லிலாம். அது வேணாம் நமக்கு. ஒரு வாரலாக தானே பார்க்குறோம். 3ஆம் இடத்தில் சனி. அந்த சனி நிற்கக்கூடியதும் அவன் அங்கே நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை உழுகுது 5ஆம் பார்வையாக. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து போய்கிட்டே இருக்கலாம். இளைய சகோதரர்கள், இந்த மாதிரி அதுக்கு உள்ள பாவகங்கள். அந்த இடத்தில் சனி இருந்து கொண்டு குரு பார்வை விழுகுது. பார்ப்போம். 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் நீச்சம், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். புதனும் சுக்கிரனும் என்னதான் இருந்தாலும் நீச்சன். 6ஆம் பாவகத்தில் புதன், சூரியன், ராகு. அந்த இடத்துல சூரியன் நீச்சம். சரிங்களா? சந்திரனும் சுக்கிரனும், அந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அது ஒரு நல்லது தான். இருந்தாலும் நீச்ச குரு சுக்கிரனை வந்து குரு பார்க்குறார். 7ஆம் பாவகத்தில் சந்திரன் நீச்சம். இதில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீச்சமாகி இருக்கிறார். ராசிக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 8ல் மறைகிறார். இதில் வந்து சந்திரனை வந்து குரு பார்க்குறார். பார்த்துட்டு போட்டோம். சந்திரனையும் சுக்கிரனையும் குரு பார்க்குறார். இதில் 12ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறது. 3ஆம் பாவகத்தில் சனி இருக்குது. இதெல்லாமே நான் ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாவகம்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள். 12ல் கேது இருக்குது. அதுதான் வந்து அயனபோயன ஸ்தானம். ஒரு சுகமாக அவர் எப்படி சுகம் அனுபவிக்குவார் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பாவகம். அந்த இடத்துல கேது இருக்கிறது. அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு அந்த 12க்கு 3ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படித்தான் எடுக்கணும். அங்கே இயற்கை சுபர்கள் எந்த கிரகமும் பார்க்க கிடையாது. செவ்வாயோட வீட்டில் கேது இருக்கிறார். செவ்வாயோட வீட்டில் அந்த இடத்துல நீச்ச சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார். புதனுக்கு அந்த இடத்துல வேல்யூ கிடையாது. அவன் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல ராகு கூட சேர்ந்து நீச்சம் கூட சேர்ந்த புதன் நீச்சம்தான். அதோடைய பார்வை ஒன்றும் பெருசாக பலப்படுத்தாது. அப்போ நீச்ச 12ஆம் படத்தில் நீச்சம் அப்படிங்கிறது வந்து நீச்ச பெண். தன்னுடைய தகுதிக்கு தாழ்த்தப்பட்ட பெண். அதாவது நம்ம வீட்டில் வேலை செய்யலாம், அல்லது ஒழுக்கக்கேடான உள்ள பெண்கள் இருக்கலாம், நீச்ச பெண், இல்லை அடுத்தவருடைய மனைவியாக இருக்கலாம், எடுக்கலாம். அந்த நீச்சன் அப்படிங்கும்போது அப்படி வந்துடும். இப்போ வந்துடுவோம். இந்த இதுக்கு கட்டத்தை விளக்குனது போதும். இன்னும் விளக்கணும்னா நிறையா விளக்கணும். அப்புறம் வீடியோ டைமும் கூடும். வேண்டாம். இவர் பிறந்தது நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். அனுச 4ங்கும்போது சனி பகவானுக்குள்ள நட்சத்திரம். அது வந்து வெறும் 4 மாதம்தான். அப்போ அந்த சனி தசையை விட்டுருங்க. புதன் தசை ஒரு 17 வருஷம். புதன் வந்து நீச்சம் கூட சேர்ந்திருக்கான், ராகு கூட சேர்ந்திருக்கான், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கும். அது அந்த மாட்டு கருத்தும் கிடையாது. தந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பிறக்கும்போது கொஞ்சம் 6ஆம் பாவகத்தோட தொழில் 6ஆம் பாவத்தோட இருக்கும்போது கொஞ்சம் கடனை கொடுத்துருக்கும். கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து கேது திசை ஒரு 7 வருஷம், 24 வருஷம். இதில் வந்து என்னென்னா தொழில் சுமாராக போய்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு அந்த புதன் சூரியன் கூட சேர்ந்துருக்கனால
தந்தையை பாதிச்சிருக்கும், உறுதி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இள வயசில் தந்தையை இழந்திருப்பாங்க. அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். நம்ம இன்னும் ஆழமாக போகணும். நம்ம எடுத்திருக்க இதை மட்டும் பார்ப்போம். என்ன எதை பற்றி இன்றைக்கி பேசுகிறோமோ அதை பற்றி பேசுவோம். தலைப்பு எதுவோ அதை தானே பேசணும். அப்போ 24 வயதிற்கு அப்புறமா சுக்கிரதசை வருது வாலிப வயசில். இந்த சுக்கிரன் 5ஆம் பாவகத்தால் தொடர்பு கொள்கிறார். லக்னத்தோட நீச்ச சந்திரன் பார்வை விழுகிறது. நீச்ச சந்திரன் நம்ம பார்த்துக்குங்க, நீச்ச சந்திரன் தான், நீச்சந்தான், அதில் அந்த மாட்டுக்கிறது கிடையாது. அதாவது செவ்வாயோ ஆட்சி உச்சம் கிடையாது, செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் கிடையாது, சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனும் வலுவு கிடையாது. சந்திரன் ஒன்று எடுக்கலாம், வளருற சந்திரங்கிறது அது அவ்வளோக்காக இல்லை, நீச்சந்தான் சந்திரன். அதில் இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கிற சுக்கிரதசை 20 வருஷம், அப்போ 44 வயசு வரைக்குமே இவருக்கு சுக்கிரதசை தான். சுக்கிரனை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார், சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஒன்று அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். இருந்துட்டு போ. இந்த லக்னாதிபதி அவர் தான், 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அந்த இடத்துல 6ஆம் பாவத்தில் தான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இந்த 6ஆம் பாவகம் ரோக சத்ருஸ்தானம், கடன், வம்பு வழக்கு, நோயை கொடுக்கக்கூடிய பாவகம் 6ஆம் பாவம். அங்கே தான் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். இப்போ லக்னாதிபதி ஆச்சே அப்படிங்கும்போது கடனை வாங்குகிறார். நல்ல அமோக வெற்றி. தொழில் இதில் எப்படிங்க வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னா, வர்றேன் வேலைக்கு, சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் செவ்வாய், ராகு, குரு, இந்த சனி, புதன், இந்த மாதிரி தசா புத்திகள் வரும்போது, அதோடைய புத்திகள் வரும் பொழுது சுக்கிரன் இவருக்கு கொடுத்து கெடுக்கிறார். இந்த இடத்துல மனைவியை கொடுக்குறார், அழகான மனைவியை கொடுக்குறார். சந்திரன் இருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போ நீச்சர் ஆகி போச்சு இல்லைங்க, எப்படிங்க அப்படின்னா பார்ப்போம். அதுக்கு தானே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுக்கிரன் தானே இப்போ கதாநாயகன் யாருன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிர தசையில் இவருக்கு எப்படி 6ஆம் பாவத்துக்கு 12 மறைந்து போய்விட்டார். லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் மனோகாரபாவத்தில் இருக்கார். மனோகாரனான சந்திரனும் நீச்சம் பெற்று போய்விட்டார். அந்த நீச்ச சுக்கிர தசையில் நீச்ச சூரிய புத்தியிலும் நீச்ச சந்திர புத்தியிலையும் செவ்வாய் 3ஆம் இடத்துல, அங்கே 2ஆம் பாவகம் 2, 8 இந்த பாவகத்தில் தொடர்பு கொள்றதுனால அந்த புத்தியிலையும் புத்தி எடுப்போம். சுக்கிரதசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி. ராகுவுமே அங்கே நீச்சம் கூட தானே இருக்கேன் புதன். சூப்பர். என்ன அப்படின்னா, நீச்சமான பெண்களுடைய தொடர்பு வைக்கிறார். அது ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீச்ச பெண்கள்னால் தனக்கு தன் வீட்டில் வேலைக்கு வரலாம், அல்லாட்டா அவங்களுடைய ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரலாம், அவங்க தொழில் வச்சுருக்கலாம், அல்லது அவங்க வீட்டு வேலைக்கே வரலாம், இல்லை இவங்க முன்னாடி கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். அப்படி தான் எடுக்கணும். அடுத்த ஒரு மனைவியாக இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டது எப்படியா கொடுத்துச்சு, 12ஆம் இடம் கெட்டு போச்சு அவருக்கு எப்படியா கொடுத்துச்சுன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. அம்புட்டு கிரகமும் அங்கே தொடர்பு கொள்ளுது 12ஆம் இடத்தோட. 12ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்துல போய் தன் வீட்டுக்கு 3ல் மறைகிறான், 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்கிறான். இந்த இடத்துல 3ஆம் இடத்துல சனி இருக்கிறான். இந்த தைரிய வீரியம்லாம் மறைமுகமாக செயல்படுத்தக்கூடிய சனி எத்துட்டு போயா, அந்த நேரடியாக அந்த வீரியத்தை செலவு பண்ண மாட்டேன். அது இல்லையா அப்படின்னா அது அப்புறம் பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. சுக்கிரன் செட்டை நீச்சனுடைய நீச்ச பெண்ணுடைய தொடர்பு கொண்டு தொழில் கட்டு சொத்து போய் நோயை கொடுத்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி நோயை கொடுத்து இப்போ சூரிய தசை, இப்போ சந்திர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிர தசை முடிஞ்சு இப்போ அவருக்கு வயசு 51 நடப்பு. சந்திரன் நீச்சந்தான் ஒன்றும் பண்ண முடியாது. 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு இது ஸ்தரம் 3க்கு 8க்கு அதிபதிகள் மரகாதிபதிகள், ஒன்றும் பண்ண முடியாது. சந்திர செவ்வாய் ராகு அடி மேலே அடி தான் கொடுக்கும். அவர்
அந்த 20 வருஷமாக என்ன சந்தோஷமாக இருந்தாரோ, அதாவது இன்பமாக இருந்தாருன்னா சேட்டையில் இன்பமாக இருந்திருப்பார். சேட்டை பண்ணி பச்சையா சொல்லணும்னா அடுத்த ஒரு மனைவி கூட இன்பமாக சுற்றுறது அது ஒரு இன்பமா? திருட்டுப்பய இன்பம் அப்படித்தானே சொல்கிறது. திருட்டுத்தனமான இன்பம் எல்லாம் முறை கிடையாது. மனைவியோட அதாவது தாம்பத்தியம் எல்லாத்துக்கும் தேவை தான், அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. அது மனைவியோட அது 12ஆம் படம் வலுவாக இருந்து 12ஆம் படத்துக்கு அதிபதி எந்த நிலையிலும் கெடாமல் இருந்து 12ஆம் பாவகமும் ஒரு சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நல்ல இன்பம் கொண்டாடுவார். நல்ல இன்பமாக இருக்கும். இந்த இடத்துல 5ஆம் பாவம்னா காதலை குறிக்குமே அப்படின்னா அதை பற்றி பேசணும்னா பெரிய பெரிய இதெல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா முதல் மரியாதை படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். மனைவி ரொம்ப கீழ்த்தரமான மனைவி அமைஞ்சிருவாங்க. அது 7ஆம் பாவப்படி. அப்போ 5ஆம் பாவத்தில் ஒரு நல்ல பாவமாக இருந்து நல்ல கிரகங்கள் இருக்கும்போது ஒரு காதல் வரும். அது கௌரவமான காதல் வரும். தன் பேருக்கு கலக்கம் வந்தாலும் அவருடைய கௌரவம் குறையப்படாத ஒரு காதலாக வரும். அது புனிதமானதாக வரும். இது நாய் காதல். என்ன நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படிலாம் இருக்கிறதா அத்தனை சொல்லித்தானே ஆகணும். காதலில் எத்தனையோ காதல் இருக்குல்ல. புனிதமான காதல், காமக்காதல். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. காமத்து பால் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஒரு மனிதனை கெடுக்கக்கூடியது அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த காலங்கள் அதாவது தசாபுத்தி அமைப்பு வந்துடணும். கோச்சாரம் அந்த என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க, ஐயா இந்த கோச்சார பலன், கோச்சாரம்னா என்னென்னு. கோச்சாரம்னா வேறு ஒன்றும் இல்லைன்றே, அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்கோ அது தினப்பலன், வாரப்பலன், மாசப்பலன், வருட பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு மனிதனுக்கு துல்லியமாக எடுக்கணும்னா கோச்சாரம், தசாபுத்திகள், லக்கணம், ராசி, கிரக நிலையெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டல, ஒரு கிரகம் இப்போ 7ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னு அப்படி எடுக்க முடியாது. மற்ற கிரகங்களோடைய எல்லாமே எடுக்கணும். எடுத்தால் தான் அதோடைய சரியான பலன் எடுக்க முடியும். சரிங்களா? போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். திட்டி பேசுகிற மாதிரி வந்திருக்கு. எனக்கு சங்கடமாக இருக்கும். வாயில் வந்துருச்சு. ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா வீடியோ பார்க்குறவங்க மன்னிச்சுக்குங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் வீடியோ எடுக்கும்போது நம்ம எழுதி வச்சுட்டு எடுக்கிறது கிடையாது. என்ன பேசணும் என்னான்னு நம்ம அப்படியே வார்த்தை நம்மளை மீறி வந்துடுது. அதனால் ஏதாவது தவறாக விழுந்திருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டவர்கள் கேட்க வேணாம், அதுன்னு சொல்லிடுறேன். ஒரே ஜாதகத்தை அரைச்சமாகவே அரைக்க வேணாம். இப்போ ஒரு தடவை கேட்டாச்சு, இன்னொரு தடவை அதே கேட்போம். அதே பிறந்த தேதியை கொடுத்து கேட்காதீங்க. எனக்கு யாவும் இல்லை. போட்டாலும் அப்படித்தான் மாற்றி தான் சொல்லுவேன். ஒன்றும் வரல. அதாவது பலன் ஒன்றா தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஒரு பெரிய இது ஒன்றும் இல்லை. ஆகையினால் புதிதாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் துல்லியமாக இருக்கணும். ராசி லக்கணத்தை கூட போடுங்க. உங்களுடைய பேர் முதல்ல எந்த ஊர்லேருந்து கேட்குறேன் நான் தெரிஞ்சுக்கணும்ல, யார் எங்கேருந்து கேட்குறீங்கன்னு. அந்த மாதிரி பார்த்துட்டு பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரத்தை போடுங்க. ராசி லக்கணத்தை போட்டு கேள்வியை கேளுங்க, சுருக்கமாக பதில் தர்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்னட்ட சாதகம் பார்க்கணும் அப்படின்னா பீஸ் வாங்கித்தேன். அதாவது காணிக்கை பெற்று தான் நான் தனியாக ஜாதகம் சொல்கிறேன். ஃபோனில் கான்டாக்டில் வந்தீங்கன்னா காசு தான், ஓசி கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகளும் இருக்குல்ல. அப்போ நம்ம குடும்பம் இருக்குல்ல, நம்ம பார்க்கணும்ல. அதனால் பீஸு தான், ஓசி கிடையாது. அதை பார்த்துக்கலாம். அப்போ மற்றபடி நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன், அதாவது வளமுடன்னா எல்லா இன்பமும் பெற்று, அதான் வளமுடன் வாழ்வீர்கள். நன்றாக இருப்பீர்கள். எந்த குறையும் எந்த நோய் நொடி இல்லாமல் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.